சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆகும் என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மேலும் இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த கூலி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற முக்கியமான பேன் இந்திய நடிகர்கள்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதனால தான் இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஆகஸ்ட் 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் தியேட்டர்ஸில் இந்த படத்தை பார்க்க ரசிகர்கள் இப்போவே ஆவலோடு காத்து கொண்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் இயக்குறாரு. ஜெயிலர் 1 படம் எந்த அளவுக்கு ஹிட்னு தெரியும். அதோட தொடர்ச்சியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பாகத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்திலையும் ஜெயிலர் 1 படத்தில் நடித்த அதே ஆக்டர் எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. மேலும் இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நெல்சன் இயக்குறாரு. அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரோட இயக்கத்தில் நடிக்க போறார் என்ற கேள்வி பல வருஷமாக இருந்துட்டு தான் வருது. இப்போ அதற்கான விடை கிடைச்சிருக்கு. அதாவது நம்ம கார்த்திக் சுப்புராஜ் நம்ம ரஜினியிடம் ஒரு கதை சொல்லியிருக்காராம். இந்த கதை ரஜினிக்கும் பிடிச்சு போகவே கூடிய விரைவிலே இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. நம்ம கார்த்திக் சுப்புராஜுமே பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு பேட்ட படம் எடுத்திருந்தாரு. இந்த பேட்ட படம் வசூலில் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸிடமும் ரொம்ப ரெஸ்பான்ஸ் அதிகமாக கிடைச்ச படம். ஏன்னா தலைவரோட ஃபேனாக ரொம்ப சம்பவம் செஞ்சுருப்பார் நம்ம கார்த்திக் சுப்புராஜ். கார்த்திக் சுப்புராஜ் ஒரு நடிகரை எடுத்தார்னா அந்த நடிகருக்கு கண்டிப்பாக வெற்றி படம் கொடுப்பாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல நடிகர்களுக்கு வெற்றி படம் கொடுத்துருக்காரு, தனுஷை தவிர்த்து. மீதி அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கம்பேக் படமாக தான் கொடுத்தாரு. அப்படி தான் இப்போ சூர்யாவை வச்சு ரெட்ரோ படமும் எடுத்திருக்காரு. இந்த ரெட்ரோ படம் சூர்யாவுக்கு கண்டிப்பாக கம்பேக் படமாக அமையும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தை வச்சு படம் பண்ண போகிறாராம். தலைவர் 173 படமாக இந்த படம் உருவாகும் என சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ண போகிறாரு. ஆனால் இந்த வாட்டி தலைவரை வச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அனைவரும் ரசிக்கும்படியான படத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி நீங்கள் ஜெயிலரில் தலைவரை பார்த்தீங்களோ அதே போல் என்னோட படத்தில் கண்டிப்பாக ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படம் இருக்கும் எனவும், இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து மாஸ் மூமெண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும் எனவும் நம்ம கார்த்திக் சுப்புராஜ் சொல்லியிருக்காரு. மேலும் ரஜினிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கதை பிடிச்சதுனால தான் கார்த்திக் சுப்புராஜுக்கு ஓகே சொல்லியிருக்காராம். ஒரு பக்கம் மாரி செல்வராஜை ரிஜெக்ட் பண்ணார். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜோட படத்தை தான் இருக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கார்த்திக் சுப்புராஜும் ரஜினியும் மீண்டும் இணைந்து படம் பண்ணுறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அவங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.